ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு சனி ஞாயிறு 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் பேப்பர் கேட்காம திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போகும்போது, அம்மா எக்ஸாமுக்கு பேப்பர் வாங்கலிங்கம்மா, அப்படி சொல்லி வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு. அப்புறம் காலையில் அவர்கிட்ட சொன்னேன், எப்போ 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்ல மாட்டீங்களா? காலையில் 7:30 மணிக்கு சொன்னீங்கன்னா நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு பேசிக்கிட்டு அவரும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. எப்போவுமே முன்னாடியே சொல்லிடுவா, நைட்டே பேனா கிங் கூத்துறது, பேப்பர் வாங்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவா. உரம்பரையில் இருந்தனால அவங்க அத்தை பிள்ளைங்களாம் இருந்தனால மறந்துட்டா. அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு காய் வணக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பாப்பா காலையில் வந்து, அம்மா எனக்கு தேர்க்கடையில் அப்பளம் வாங்கினோம்ல, அந்த அப்பளம் பொரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாள். அப்புறம் சரின்ட்டு அவளுக்கு அந்த அப்பளத்தை பொரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த அப்பளத்தை முழுசாக பொரிக்கணும்னு ஆசை. அப்புறம் எல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி அப்பளத்தை பொரிச்சாச்சு. அப்புறம் அதையும் பொரித்து டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொண்டு போய்க்கிறேன்னா சரின்ட்டு ஒரு அப்பளத்தை கட் பண்ணி அவளுக்கு எல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸாம்லாம் நல்லா எழுதிடுவியாவாப்பா 2 நாளில் ஜாலியாக அத்தை கூட பிள்ளைங்களோடலாம் விளையாடிட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதிடும், அதெல்லாம் எழுதிடுவோங்கம்மா, நல்லா படிச்சுட்டேன்னா. சரி ஓகே, நல்லா எழுதிட்டுவான்னு சொல்லி அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.